ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 எஸ்சிடி டிஆர்பிக்கான மேக்ஸ் கொஷினுக்கான ஆன்சர் கீ வித் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1ல் 10 கொஷினும் பார்ட் 2ல் 10 கொஷினும் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். புக்கில் எந்த பேஜில் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். இப்போ பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டு 10 கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கீழே உள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? ஏற்கனவே நான் இது வந்து ஸ்டார் கொஸ்டினில் வேறு வீடியோ தனியாக ஒன்று போட்டிருக்கேன். அந்த கொஸ்டினை மட்டும் வச்சு அதில் வந்து ஷார்ட்கட்லேயும் சொல்லியிருக்கேன், ப்ரீஃபாகவும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் எந்த மெத்தடில் போட போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறேன். இது மாதிரி 5x5 4x4 இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 5x5 மட்டும் வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற மீதி அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு சதுரங்கள் கண்டுபிடிச்சிட்டு மீதி ஷேட் பண்ண சதுரங்கள் எத்தனை இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. அது இல்லாமல் ஷேட் பண்ணாமல் இருக்கிறது இதையும் ஒரு சதுரமாக நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். n × n + 1 × 2n + 1/6 இதுதான் ஃபார்முலா. இதில் என்னோடய வேல்யூ நம்ம 5 இருக்குது, 5க்கு 5 கட்டம் தானே இருக்குது, அதுதான் வந்து இல்லை n நம்ம எடுத்துக்கணும். இந்த கட்டம் இப்படி இருந்ததுன்னா இது 5 கட்டம். இப்போ n-க்கு வேலை இங்கே 5 போடுங்க, இங்கே 5 போடுங்க, இந்த 2n-க்கு பக்கத்தில் 5 போடுங்க, இங்கே பெருக்கல் இருக்குது, +1 ÷ 6 5 5 1 கூட்டினா 6 2 5 10 10 1 11 11/6 இங்கே எல்லாமே பெருக்கல் இருக்குது. இப்போ 6 6 கேன்சல் பண்ணிடலாம். 5 11 55. ஓகேங்களா? இப்போ 5க்கு 5 கட்டம் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னா 55 இருக்குது. அப்புறம் சுற்றி ஷேட் பண்ணது எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 இது ஒரு 4. அடுத்தது இன்னொன்று இருக்குது, என்னென்னா ஷேட் பண்ணாதது சேர்த்து இது ஒரு சதுரம் இருக்குது, அது ஒன்று இங்கே போட்டு கூட்டினோம் அப்படின்னா 55 4 59 59 1 60. ஓகேங்களா? அப்போ 60 சதுரங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் எதுவுமே இல்லை, அதனால தான் ஸ்டார் கொஸ்டின். இதுக்கான மார்க் கொடுப்பாங்க எல்லாருக்கும். பார்க்கலாம். ஓகேங்களா? சதுரங்களின் எண்ணிக்கை 60. அடுத்த சம் பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசியில் எஸ் என்பது சுற்றுவட்ட மையம், பிசின்றது 72 சென்டிமீட்டர் மற்றும் டிஎஸ்ன்றது 15 சென்டிமீட்டர் எனில் சுற்றுவட்டத்தின் ஆரம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கோணம் ஏபிசி வரைஞ்சாச்சு. எஸ் வந்து சுற்றுவட்ட மையம்னா எஸ் நடுவில் ஒரு மையமாக வச்சு ஒரு சுற்று வட்டம் வரைகிறோம். ஓகேங்களா? அப்போ எஸ்ன்றது அந்த வட்டத்திற்கான மையம், அதான் சுற்றுவட்ட மையம். அப்புறம் இது ஏபிசின்னு இங்கே குறிச்சிருக்கோம் இல்லையா முக்கோணம், அதில் பிசியோட அளவு 72 சென்டிமீட்டர், டிஎஸோட அளவு அதில் டின்றது எதுன்னு நம்மளுக்கு சொல்லலை. என்ன செய்யணும் அப்படின்னா, டிஏ ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம குறிச்சிக்கணும் முக்கோணத்தில். எஸ்லேருந்து ஒரு பக்கம் நம்ம எப்படி வேணாலும் குறிச்சிக்கலாம். நான் இங்கே கீழே குறிச்சிக்கிறேன், இது டி. அடுத்து என்ன கேட்டாங்க, சுற்றுவட்டத்தின் ஆரம். சுற்றுவட்டத்தின் ஆரம் வந்து நடு மையத்திலிருந்து இந்த வட்டத்தில் ஏதோ ஒரு பாயிண்டில் தொடக்கூடிய அந்த தொலைவு தான் வந்து ஆரம். அப்போ நான் அதை எங்கே போட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த பியில் டச் பண்ணுற மாதிரி இப்படி போட்டுக்கிறேன். அப்போ இந்த மையப்புள்ளியிலேருந்து இந்த பி வரை உள்ள தொலைவு தான் ஆரமாக நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது இந்த வட்டத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் டச் ஆகுது இல்லையா, அதுதான் ஆரம். நம்ம எந்த புள்ளியில் வேணால் இப்படி கூட போட்டுக்கலாம். நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இது ஒரு முக்கோணமாக நான் எடுத்துக்கிறேன், செங்கோண முக்கோணமாக எடுத்து நான் தனியாக அங்கே போட்டுக்கிறேன். இது ஏ, இது பி, இது டி. இதுக்கு நான் டின்னு பேர் கொடுக்குறேன் கீழே இருக்கிறது. அப்போது ஏவும் டியும் ஏடியில் இது எஸ்ஸு, இது எஸ்ஸு சுற்றுவட்ட மையம், இது பி, இது டி. அப்போ எஸ்லேருந்து டிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, டிஎஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் இது 15 சென்டிமீட்டர். பிடின்றது என்னென்னா, பிசி மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா 72, அதில் பாதி அளவு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மையப்புள்ளி வரைக்கும் தான். இப்போ 36 சென்டிமீட்டர். அப்போ இந்த பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன அப்படின்னா கர்ணம். சட்டத்தில் இது செங்கோணம் முக்கோணத்தை வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபார்முலா, அதுதான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 2 பக்க அளவு தெரியுது, கர்ணம் தெரியல. இப்போ கர்ணம் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து சுற்றுவட்டத்தின் ஆரம். இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். அதில் கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் + பக்கம் ஸ்கொயர். ஒரு பக்க அளவு 15, இன்னொரு பக்க அளவு 36. 15 ஸ்கொயர் பண்ணால் 225, 36 ஸ்கொயர் பண்ணால் 1296, 2 ஆட் பண்ணால் 1521. கர்ணம் ஸ்கொயரோட வேல்யூ தான் அது. நம்ம கர்ணம் தான் நமக்கு தேவை. அப்போ ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சுன்னா ரூட் ஆகிடும். √1521. ஓகேங்களா? இதுக்கு ரூட் இருக்க தெரிஞ்சால் ஓகே, தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்காங்க இல்லையா ஆப்ஷனு, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு நம்பராக எடுத்து அதே நம்பரால் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அப்படி பெருக்குனிங்கன்னா எது ஆன்சர் வரும்னா 39 39 பெருக்குனா தான் உங்களுக்கு 1521 வரும். அப்போ 39 தான்
கரெக்டான ஆன்சர். இப்படி நம்ம பார்க்கலாம். கடைசி இருக்கிற நம்பரை 2 தடவை அப்படியே போட்டு 6 பெருக்கல் 6ன்னு பெருக்கி பாருங்கள். இதில் இருக்க கடைசி நம்பர் வருதான். 6 6 பெருக்குனா 36, 7 7 பெருக்குனா 49, 8 8 பெருக்குனா 64, 9 9 பெருக்குனா 81, கடைசியில் 1ன்னு வருது. நம்மளுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் 1521, அங்கேயும் கடைசியில் 1ன்னு வருது. அப்போ அதான் கரெக்டான ஆன்சர். 39 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பால் கடை உரிமையாளர் 1 லிட்டர் 16 ரூபா வீதம் ஒரு வாரத்திற்கு 1220 லிட்டரும் 1 லிட்டர் 14 ரூபா வீதம் ஒரு வாரத்திற்கு 980 லிட்டரும் விற்பனை செய்கிறார். விற்பனை விலையானது தேவையோடு நேரிய தொடர்புடையது என ஊகித்து கொண்டால் 1 லிட்டர் ரூபாய் 17 வீதம் ஒரு வாரத்திற்கு எத்தனை லிட்டர் விற்பனை செய்வார்? இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பால் கடைக்காரர் 1 லிட்டரை 16 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஒரு வாரத்துக்கு விற்கிறாரு. எத்தனை லிட்டர் விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1220. அதே பால் 1 லிட்டர் பாலை 14 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதுவும் ஒரு வாரத்திற்கு விற்கிறாரு. எத்தனை லிட்டர் விற்பனை செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 980 ரூபா. 980 லிட்டருக்கு விற்பனை செஞ்சுருக்காரு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதே 1 லிட்டர் பாலை 17 ரூபாய்க்கு, முன்னாடி 14 ரூபா 16 ரூபாய்க்கு விற்றதை இப்போ 17 ரூபாய்க்கு அதிகமாக போட்டு விற்கிறாரு. அப்போ எத்தனை லிட்டர், அதுவும் ஒரு வாரத்திற்கு விற்கிறாரு. அப்போ எத்தனை லிட்டர் அவர் விற்பனை செஞ்சுருப்பார்? அதுதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் புக்கில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 245ல் 7th சம்மாக இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் அதில் இருக்காது. புக் பேக் லாஸ்ட் பக்கத்தில் ஆன்சர் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒன்று குறிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேரிய தொடர்பு உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நேர்கோட்டு சமன்பாடு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். y - y1 / y2 - y1 x - x1 / x2 - x1 இதான் ஃபார்முலா. அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 14 லிட்டர் 980, 14 ரூபாய்க்கு 980 லிட்டர் விற்றுருக்காரு. 16 ரூபாய்க்கு 1220 லிட்டர் விற்றுருக்காரு. இதை நம்ம 1 x ஆக்ஸும் 1 y ஆக்ஸும் எடுத்துக்கணும். இது x1, இது y1, இது x2 y2 அப்படி எடுத்துக்கிறோம். அதை தான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து லாஸ்ட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை தான் நம்ம என்ன செய்யணும்னா, அது எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கணும். 17 ரூபாய் அப்படின்றது எக்ஸு, எத்தனை லிட்டர் விற்பனை செஞ்சுருப்பாரு அதுதான் ஒய். அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம எக்ஸோட வேல்யூ 17 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபார்முலா படி இதில் போடணும். இந்த எக்ஸ் போட்டாச்சு. y1க்கு வேல்யூ இது 980 - 980 டிவைடட் பை y2ஓட வேல்யூ 1220 மைனஸ் y1ஓட வேல்யூ இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணுங்கள். y1ஓட வேல்யூ 980 ஈக்குவல் டு இந்த பக்கம் இப்போது x1ன்றது 14 டிவைடட் பை x2 16 மைனஸ் x1ன்றது 14. இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். y மைனஸ் 980 அப்படியே வச்சுக்கோங்க. இது 1220 20லேருந்து 980 மைனஸ் பண்ணுங்கள், 240 கிடைக்கும். இது x - 14 அப்படியே வச்சுக்கிட்டு இது 16லேருந்து 14 மைனஸ் பண்ணோன்னா 2. இப்போ தான் அடுத்த ஸ்டெப்பில் தான் இந்த எக்ஸோட வேல்யூ 17 நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல 17 கொடுத்தாச்சு. 17 - 14 17 14 போச்சுன்னா 3/2. இந்த பக்கம் அப்படியே தான் லெஃப்ட் சைடில் அப்படியே தான் போட்டு வரணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இது கூட பிறக்குங்க, 240 இது கூட பிறக்குங்க. 240 3 பேருக்குன்னா 720. 2 இந்த பக்கம் திருப்பி டிவைடில் கொண்டு வந்துடுறோம். y - 980 ஈக்குவல் டு 720 2ஆல் வகுத்தோன்னா 360. இப்போ 980 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது மைனஸில் இருக்குது, அந்த பக்கம் வந்தோன்னா ப்ளஸ் 980. இப்போ 360 + 980 ஈக்குவல் டு 1340 லிட்டர். அப்போ ஆன்சர் 1340 லிட்டர். ஆப்ஷன் ஏயில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மெனிலாஸ் தேற்றத்தின்படி எது சரின்னு கேட்டிருக்காங்க. இது 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 202ல் இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்முலா இருக்கும். என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். BP/BC × CQ/QA × AR/RB = -1. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். ரூட் எடுக்கிறது தான். அது டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம தனித்தனியாக அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரூட் எடுத்துகிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அது எப்படின்னு சொல்லித்தரேன். அந்த சம் அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். இது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் போகிறதுக்கு முழு எண்ணாக கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 2 டிஜிட் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், மேலே 2 டிஜிட் உடைய 2 0 உடைய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. இப்போ மேலே 100ஆல் பெருக்கணும், கீழே 100ஆல் பெருக்கணும். ஓகேங்களா?
மேலே 100ஆல் பெருக்குனா இந்த புள்ளி இங்கே வந்துடும், முழு நம்பராக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 2,75,625 கீழே 100ஆல் பெருக்கு வந்து அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு ரூட் எடுங்க, அதை இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ரூட் எடுத்தால் என்ன வரும்னா 5 பெருக்கல் 5 பெருக்கல் 21. இது எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா அதான் இதனுடைய ரூட் வேல்யூ 2,75,625. அது லாஸ்ட்டில் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், டானா வகுத்தல. இதை பார்த்துக்கோங்க. 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் எடுக்கணும் ரூட்லேருந்து. இந்த 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துகிறோம். 21 2 தடவை இருக்குது, அதுக்கு வேலை 1 எடுத்துட்டோம். இப்போ 5 பெருக்கல் 5 பெருக்கல் 21/100க்கு ரூட் எடுத்தால் 10. இதை இப்போ இன்னும் சுருக்கலாம். 2 5 10, 5 24 பெருக்குனா 105 /2. 105 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 52.5. இது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததும் அதே மாதிரி சம் தான், ஆனால் பாயிண்ட் தான் கொஞ்சம் மாறி இருக்குது. நம்பர்லாம் ஒரே நம்பர் தான். அப்போ என்ன செய்யணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 4 நம்பர். அப்போ 10,000ஆல் வகுக்கிறோம், பெருக்கிறோம். மேலே 10,000ஆல் பெருக்குனிங்கன்னா புள்ளி இங்கே வந்துடும், ஒரு நம்பர் முழு நம்பராக இங்கே கிடைக்கும். இங்கே போட்டாச்சு. 10,000 கீழே போட்டிருக்கேன். 10,000க்கு ரூட் எடுத்தால் 100. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் நம்ம ஏற்கனவே இங்கே போட்டிருக்கோம் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 21. அது அப்படியே இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது இன்னும் சுருக்குங்க. இது 100 5ஆல் அடித்தோன்னா 25 100. திருப்பி இந்த 20 5ஆல் அடித்தோன்னா 4 5 20. மேலே 21 கீழே 4 இருக்குது. 21 4ஆல் வகுத்திங்கன்னா 5.25 வரும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 2 ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 52.5 + 5.25. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 57.75. இதான் வந்து ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. இல்லை அங்கே புள்ளியை பொறுத்து நீங்கள் 100ஆல் பெருக்குவா 1000ஆல் பெருக்கலாமா இல்லை 10,000ஆல் பெருக்கலாமா, மேலே பெருக்கி கீழே நீங்கள் பெருக்கணும். அப்போ தான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 57.75. அடுத்த சம் பார்க்கலாம். 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சுவர் இருக்குது, ஒரு ஏணி இருக்குது. ஏணி எவ்வளோ அடி பார்த்தீங்கன்னா 20 அடி. அதை வந்து எதில் சாய்ச்சி வச்சுருக்காங்க, இந்த சுவரில் இப்படி சாய்ச்சி வச்சுருக்காங்க. இது 20 அடி. இதுதான் ஏணி. ஓகேங்களா? இந்த ஏணியை இப்படி சாய்ச்சி வச்சுருக்காங்க. அடுத்தது சுவருடைய உயரம், சுவரின் உயரம் வந்து 16 அடின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது 20 அடி, இது 16 அடி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏணியின் அடிப்பகுதியானது சுவரிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளோ தூரத்தில். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க, இந்த தூரம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது பிதாகரஸ் தேற்றம், செங்கோண முக்கோணம் மாதிரி தான் இருக்குது. பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ண வேண்டியதான். இது 16 அடி, இது 20 அடி. இது கர்ணம் 20, ஒரு பக்க அளவு 16, இன்னொரு பக்க அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் அடிப்பக்கம். இப்போ பிதாகரஸ் தேற்றம் கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் + பக்கம் ஸ்கொயர். கர்ணம் வந்து 20 20 ஸ்கொயர், ஒரு பக்க அளவு 16 16 ஸ்கொயர், இன்னொரு பக்க அளவு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 16 ஸ்கொயர் பண்ணால் 256. இந்த பக்கம் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். 256 அந்த பக்கம் கொண்டு போனால் -256. 400லேருந்து 256 மைனஸ் பண்ணோன்னா 144. பக்கம் ஸ்கொயர் = 144. அப்போ பக்கம் என்னவாக இருக்குன்னா, இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடும். நம்மளுக்கு பக்கம் தான் தேவை. இப்போ ரூட் ஆஃப் 144க்கு 144க்கு ரூட் எடுத்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அடி. 12 தான் ஆன்சர். அப்போ 12 அடி. 12 அடி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7வது பெபனோசி எண் என்ன? இந்த சம் வந்து பெபனோசி எண், பெபனோசி தொடர்வரிசை எங்கே இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 82ல் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 255ல் இருக்கும். பார்த்துக்கோங்க. முதல்ல பெபனோசி தொடர் வரிசைனா என்ன நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் 1 1 2 3 5 8 13 21 34 55 இன்னும் போயிட்டே இருக்கும். அதில் 7வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 7வது உறுப்பு என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7. 7வது உறுப்பு 13 இருக்குது. 13 தான் கரெக்டான ஆன்சர். இது மனப்பாடமும் பண்ணிக்கலாம், இல்லை இது நம்மளே கூட இதை போடலாம், இதை ஃபார்ம் பண்ணலாம். இந்த தொடர் வரிசை நம்மளே கூட எழுதலாம். அது எப்படி எழுதுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பர் 1 1 நம்ம எழுதிக்கோங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும், இது ரெண்டுத்தையும் கூட்டி 3ஆவதாக போடணும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் கூட்டி அடுத்த நம்பராக போடணும். 1 2 கூட்டினா 3. இது ரெண்டையும் கூட்டி அடுத்த நம்பராக போடணும். இது ரெண்டுத்தையும் கூட்டி அடுத்த நம்பராக போடணும். இது ரெண்டுத்தையும் கூட்டி அடுத்த நம்பராக போடணும். 13 8 5 13. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 21, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 34. இப்போ மேலே இருக்க நம்பர் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். ஒரு நம்பர் இது 2 போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது 2 நம்பரையும் கூட்டி போடணும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அது மாதிரி தான் இந்த நம்பர் போடணும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 13. அடுத்த சம்மு 118. f from a to b ஆனது இருபுற சார்பு மற்றும் n of b = 6 எனில் n of a ஆனது எதற்கு சமம்? இது வந்து ரிசல்ட்டு.
ரிசல்ட்னா இருபுற சார்புக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே சொல்லிட்டாங்க மேப் எதுலேருந்து A to Bக்குன்னு சொல்லிட்டாங்க. இருபுற சார்புடையதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என் ஆஃப் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் பி என்னன்னு சொல்லியிருக்காங்க. என் ஆஃப் பி 6. அப்போது ஒரு செட்டில் பின்ற செட்டில் 6 மொத்தம் என்னன்னா எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 6 இருக்குன்னா ஏன்ற செட்லேயும் 6 தான் இருக்கும். ஏன்னா இருபுற சார்பு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதில் என்ன இருக்கோ அதுதான் அதில் இருக்கும். இந்த செட்டில் என்ன இருக்கோ அந்த செட் தான். அதுதான் இங்கே ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ என் ஆஃப் பியில் என்ன இருக்கோ அதே தான் என் ஆஃப் ஏயில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட்லேயும் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். டெஃபினேஷன் இருக்கும். அதான் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 34 இருக்கும். மாடல் சம்மும் இந்த மாடலில் இருக்குது. என்ன மாடல் சம் அப்படின்னா இங்கே 6க்கு பதிலாக அங்கே 7ன்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ என் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும்? 7ஆக இருக்கும். இந்த சம்முக்கு என் ஆஃப் பி 6, என் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும்? 6ஆக இருக்கும். 6 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இதுதான். P/Q மற்றும் R/S என்பவை ஒரு விகிதமுறு எண்கள் எனில் P/Q R/S கீழ்கண்டவற்றில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 47 இருக்கும். அதிலே ரிசல்ட் 2 கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே வந்து கரெக்டானது. அதில் தான் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அந்த 2 ரிசல்ட் தான் அது. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டானது ஆப்ஷன் ஏவும் பியும். நீங்கள் அந்த பேஜில் எடுத்து பாருங்கள். பேஜ் நம்பர் 47 9th ஸ்டாண்டர்ட் புக்கில். ஓகேங்களா? அடுத்து 3வது ஆப்ஷன் தான் நம்ம பார்க்கணும். அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா P/Q R/S. P/Qன்றது R/Sஐ விட சின்னது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கு இல்லையா, P/Q R/S இது லெஸ் தென் நீங்கள் ஓகே. அப்போ இது வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா நான் இங்கே மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். P/Qக்கு 1/3னும் R/Sக்கு 1/2 நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? 1/3 1/2 நம்ம வேல்யூ கொடுக்கலாம். வேல்யூ கொடுத்தா செஞ்சிடும். இங்கே பிக்கு 1 பிக்கு 1/3 இதோ இங்கே இருக்கு இல்லையா. இப்போ பிக்கு 1 கியூக்கு 3. இங்கே 3 கொடுங்க, இங்கே 1 கொடுங்க. இங்கே வேறு ஆறுக்கு என்ன கொடுப்பீங்கன்னா ஆறுக்கு 1 கொடுங்க, இங்கே எஸ்ஸுக்கு 2 கொடுங்க. இப்போ 2 இது அப்படியே போடுங்க. 2 1 2 2 கூட 1 கூட்டினா 3 வரும். இங்கே 2 2 4 4 3 7 வரும். அப்போ 3/7ன்னு வரும். அப்போ 3/7ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 3 7ஆல் வகுக்கணும். அப்போ பாயிண்டில் வரும் 0. என்ன வரும் 4 28 மீதி 2 4 28 மீதி 2 0 சேர்த்தோன்னா 2 7 14. அப்போ 0.42ன்னு வரும். இதுக்கு மட்டும் 0.42 வரும். இது என்ன வரும்னா 0.33 தான் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். P/Q 1/3 அதோட வேல்யூ 0. பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன கிடச்சுன்னா 1.42. இப்போ இதோட வேல்யூ இங்கே இருக்குது 0.33 அது P/Qவோட வேல்யூ. இதனுடைய வேல்யூ 0.5. அப்போ இது கரெக்டான 0.3 0.42 பெருசு, அதான் லெஸ்ஸன் போட்டிருக்காங்க. 0.42 விட 0.5 பெருசு. ஓகேங்களா? லெஸ்ஸன் போட்டிருக்காங்க. இது அப்போ இதுவும் இந்த கூட்டுறோம் சரியானது. ஃபஸ்ட்டு 3 ரிசல்ட்டும் சரி. இப்போ 4வது ரிசல்ட் பார்க்கணும். P/Qவோட வேல்யூ இங்கே இருக்குது 1/3 0.33 வேல்யூ தெரியும். R/Sஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1/2ஓட வேல்யூ 0.5. இப்போ இந்த வேல்யூ தான் தெரியணும். Pயோட வேல்யூ 1 + 1. Qவோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள். இதான் 3 + 1 1 கூட்டினா 2 3 1 கூட்டினா 4. இப்போ 2/4ன்னு வரும். அப்போ 2 4ஆல் வகுத்தீங்கன்னா அப்படின்னா என்ன வரும்னா 0.5 வரும். அப்போ அது இங்கே வரும். இப்போ என்னென்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்குன்னா 0.33 லெஸ் தேன் 0.5 லெஸ் தேன் 0.5. 2 ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. லெஸ் தேன் தான் சொல்லியிருக்காங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கீழே ஒரு கோடு போட்டிருந்தா தான் ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். இதை விட இது சின்னதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லவே இல்லை. 0.5யும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. 0.3 இப்படி இருக்குது இல்லையா. 3 இதை விட இது பெருசு. ஓகே, இதை விட இது பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. இது பெருசு இல்லை, ஈக்குவல். இங்கே ஈக்குவல்னு கொடுத்துருக்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை ஈக்குவல்னு கொடுத்துருந்தா தான் கரெக்டு. அப்போ இந்த ஆப்ஷன் டி தான் தவறானது. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து ஈஸியான சம்மு. PQR என்பன ஒரு கோடமை புள்ளிகள் எனில். இது 10th ஸ்டாண்டர்ட் புக் தான். இது ஒரு கோடமை புள்ளிகள்னால் நம்ம அப்படியே டைரெக்டாகவே படம் போட்டு நான் சொல்லிடுறேன். இது ஒரு கோடு. இந்த ஒரு கோட்டில் PQR அமைது. இது P, இது Q, இது R. ஓகேங்களா? இந்த PQQR இருக்கு இல்லையா,
இதுக்கு ஒரு இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா PQR என்பன ஒரு கோடமை புள்ளிகள் எனில் இந்த ஈக்குவேஷனில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நம்பர் கொடுக்குறேன் 4 5ன்னு இப்படி கொடுக்குறேன். Pலேருந்து Q வரைக்கும் 4ன்னு கொடுக்குறேன். Qலேருந்து R வரைக்கும் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ PRன்றது என்னவா இருக்கும்? 9ஆக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 9 வரும். அப்போ நம்ம அதை ஈக்குவேஷனாக எப்படி எழுதலாம்? PRன்றது எப்படி எழுதுவோம்? இந்த 4 இந்த 5 கூட்டினா இந்த நீட்டு லைனோட சென்டிமீட்டரோ மீட்டரோ அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 9ன்னு தெரியும். அப்போ PR ஈக்குவல் என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். PQ ப்ளஸ் QR அதானே இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா தானே உங்களுக்கு PR கிடைக்குது. அப்போ இதுதான் வந்து அதனுடைய ஈக்குவேஷன். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? ஒரு கோடு போடுறோம். இது P, இது QR. இது வந்து எல்லாமே ஒரே கோட்டில் அமைதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபுல் லென்த்து வந்து 8 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. PQ வந்து 4 சென்டிமீட்டர், QR வந்து 4 சென்டிமீட்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்படி எப்படி எழுதலாம்? இதை PR எப்படி எழுதலாம்? PR ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 4 + 4ன்னு எழுதலாம். 4 + 4ன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு 4ன்றது PQ ப்ளஸ் அடுத்த 4ன்றது QR. இதுதான் அந்த சமன்பாடு. PR ஈக்குவல் டு PQ ப்ளஸ் QR. ஒரு கோடமை புள்ளியாக இருந்துச்சுன்னா இதுதான் அதுக்கான ஈக்குவேஷன். PQ ப்ளஸ் QR ஈக்குவல் டு PR. ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 10 சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.